இல்லை 4 கால்கள் வாழ வந்திருக்கும் மின்சார வாதினரை அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு நன்னெறிகளை போட்டுவதில் பாடசாலை சமூகம் வெற்றி பெற்றிருக்கின்றதா இல்லையா என்ற தலைப்பில் ஒரு விவாதம். இத்தலைப்பில் ஆம் என்ற பக்கத்திலிருந்து நான் பேச வந்துள்ளேன். பாடசாலை தொடங்கியவுடன் நடைபெறுகின்ற காலத்திலாற்றல் பாடசாலை மாணவர்கள் இன மத வேறுபாட்டை மறந்து நடைபெறுகின்றது. இதனால் சமூகத்துக்கு சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு ஒருமைப்பாட்டை பாடசாலை சமூகம் மாணவர்களுக்கு புகட்டுகின்றது. மேலும் பாடசாலைகளில் மகுட வாசகங்களாக ஒழுக்கமும் கல்வியும் எனப்படும் போன்ற மகுட வாசகங்களின் ஊடாக பாடசாலை சமூகத்துக்கு விளக்க வருவது என்னவென்றால் ஒழுக்கம் தான் முக்கியம் என்பதாகும். மேலும் பாடசாலையில் ஒரு நிகழ்வு நடைபெறும் போது அப்பாடசாலை சமூகத்தினர் அவற்றினை முன்னின்று நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கப்படுவதன் மூலமாக மாணவர்கள் மனதில் தலைமைத்துவ பண்பினை வளர்க்கின்றன என ஆணித்தனமாக கூறுகிறேன். மேலும் உள மேம்பாடு போன்றவற்றை விருத்தி செய்வதற்காக உதாரணங்களுடன் விளக்குகிறேன். உதாரணமாக ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள்கள் வழங்குதல், உணவு வழங்குதல் போன்ற திட்டங்களை பாடசாலை சமூகம் முன்னெடுக்கின்றது. இதனால் மாணவர்களுக்கு நன்னறிகளை போட்டுவதில் பாடசாலை சமூகமே வெற்றி பெற்றுகின்றன ஆணித்தனமாக கூறி விடவில்லை. முயலுக்கும் ஆமைக்கும் இடையில் போட்டி நடந்தாலும் இறுதியில் ஆமையை வெல்கிறது. முயல் நான் தான் வெல்வேன் என்ற நினைவில் தான் வேகமாக ஓடி இடையில் அழைப்பாருகிறது. எனவே இன்று நான் அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிராக மாணவர்களுக்கு நன்னறிகளை போட்டுவதில் பாடசாலை சமூகமானது வெற்றி பெறவில்லை என்பதனை இங்கு அறுத்துரைக்க வந்துள்ளோம். முன்னால் அவர் எதிர்ப்புவாதி கூறினார், பாடசாலைகளில் காலை பிரார்த்தனையின் பொழுது பல்வேறு விடயங்கள் நடைபெறுகிறது என்பதனை கூறினார். அதே பாடசாலையில் சில ஆசிரியர்கள் தமக்கு தேவையான மாணவர்களையே தமது அறைகளில் கூப்பிட்டு வைத்து மாணவர்களது தலை பிரச்சனை, வீச்சு பிரச்சனை போன்ற விடயங்களுக்கு வைத்துள்ளனர். அவர் சொல்லுகின்றார், பாடசாலை சமூகம் மாணவர்களது வெற்றிக்கு பெரிய பாரிய உழைப்பினை வழங்குதுண்டு. ஆனால் மாணவர்கள் என்ற ஒரு ஊக்கமும் அவை இந்த நன்னடத்தை அடைந்தால் மாணவர்கள் முன்னுக்கு வந்து வெற்றி அடையணுமே தவிர பாடசாலை இந்த உபசாலையோ இந்த தலையோ இல்லை என்றதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல வரேன். பாடசாலை மாணவர்களுக்கு வெற்றியை போடுறது ஆசிரியர்களோ இல்லை பாடசாலை சமூகமோ இல்லை. பாடசாலை சமூகம் வந்து நல்லா செய்யக்கூடிய மாணவர்கள் ஒரு பக்கமும் செய்ய மாட்டாத மாணவர்களை புறந்தள்ளி கொண்டு செல்றதை தான் இந்த காலத்துல காணப்பெறுதுன்னு சொல்லி எம்மை எதுக்க வந்த வாதிகளுக்கு என்ன உரியை முடித்துக் கொண்டு தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கியின் முதற்கண் வணக்கங்கள். மாணவர்களுக்கு நன்னறிகளை புகட்டுவதே பாடசாலை சமூகம் வெற்றி பெற்றிருக்கின்றது எனும் தலைப்பில் நான் உரையாட வந்துள்ளேன். அந்த வகையில் முதலாவதாக எமது பாடசாலையானது உயர்கல்வி படிப்பிற்காக செல்வதற்கேற்ற வகையில் கல்வியை வழங்குகின்றது. அதாவது உதாரணமாக பட்டதாரிகளை உருவாக்குகின்றது. அதுபோலவே பாடசாலையின் மகுட வாசகம் ஒவ்வொன்றிலும் எமது பாடசாலையானது நன்னறிகளை புகட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக சாவகச்சேரி இந்து கல்லூரியின் மகுட வாசகமாக நலமே நாடுக, நலமே புரிக, நலமே ஒழிக என்ற மகுட வாசகத்தில் மாணவர்களுக்கு நன்னறிகளை புகட்டுவதே அதில் ஒரு முக்கியமாக காணப்படுகின்றது. எதிர்த்தரப்பினர் கூறினர், பாடசாலையானது நன்றாக படிக்கின்றவர்களை மட்டுமே கவனத்தில் கொள்கிறது என்று. அவ்வாறு என்றால் ஏன் பாடசாலைக்கு வர வேண்டும்? மேலும் எமது பாடசாலையானது மாணவர்கள் தீய வழிக்கு சென்றால் அந்த தீய வழிக்கு சென்ற மாணவரை இனங்கண்டு அவருக்கு மன உள்ள ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் அவரை அதிலிருந்து விடுபடுவதற்கும் அவருக்கு உதவுகின்றது. இதை அனைத்தையும் கொண்டே நான் எமது பாடசாலையானது மாணவர்களுக்கு நன்னறியை புகட்டுவதற்கே உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் எமது பாடசாலையானது வெற்றியும் பெற்றிருக்கின்றது என நான் கூறுகின்றேன். நன்றி. அவர்களுக்கும் என் சகவாதிகளுக்கும் என் எதிர்ப்புவாதிகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது தலைப்பில் நான் வாதத்தை தொடர வந்துள்ளேன். எனது எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தால் பாடசாலையில் இருந்து பட்டதாரிகளையும் பெரிய பெரிய ஆட்களையும் வெளியேற்றுகிறது என்று. ஆனால் அதே பாடசாலையில் கல்வி கற்றுத்தானே வெளியேறி சென்று போதைகளுக்கும் தகாத பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி உள்ளனர். பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்களால் குறையே போதை வஸ்துக்கு அடிமையாகி இருக்க வேண்டும். பாடசாலையில் நல்ல பழக்க வழக்கங்கள் செயற்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் பாடசாலை ஆசிரியர்களாய் படிக்கிற மாணவர்களையும் நன்றாக செயற்படக்கூடிய மாணவர்களையுமே தலைமை தாங்கி மேலும் வளர செய்கின்றார்கள்.
குறைபாடுள்ள மாணவர்களை புறம் தள்ளியே கீழே விழுந்துகிறார்கள். அவர்களை உயர்த்துவதற்கு அவர்கள் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லை. உயர்வான மாணவர்களை எப்பவும் தூக்கி வைத்து செயற்படுகின்றனர். எனது முதல் தலைவர் வந்திருந்து கூறியிருந்தார், பாடசாலையில் காலை பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்கான முறையில் நடைபெறுகின்றது. இதுவே எங்கட பாடசாலையிலே இந்து பாடசாலை. ஆனால் அங்கு எங்கட வேத சமய முறைப்படி ஒரே ஒரு கடவுள் பிரேம் இருக்கு. ஆனா இந்து மதத்தில நிறைய பிரேம் இருக்கு. அப்ப இதிலையும் தாழ்த்தப்பட்டு தானே காணப்படுகின்றனர் மத பிரிவினர். பாடசாலையில் எப்பவுமே ஒழுக்கம்தான் உயர்ந்ததென்று இல்ல என்று கூறி விடைபெறுகிறேன். கூறியிருந்தால் பாடசாலையில் மாணவர்கள் தாழ்த்தப்படுவதாகவும் சில மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதாகவும் கூறியிருந்தார். இவ்வாறு குளிர் என்று ஒன்று இருந்தால் சூடு என்பது இருக்கும், ஆகாயம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு எதிராக நிலம் என்று ஒன்று இருக்கும், நல்லது என்று இருந்தால் கெட்டது ஒன்றும் ஒன்று இருக்கும். அதை அனைத்து பாடசாலைகளுக்கு கிடையாது. 1000 ஒரு பாடசாலைகளில் இவ்வாறு நடக்கப்படும். ஆகவே அதை நாம் புலந்தெடுக்கப்படுவதும் போதைப்பற்றுக்கு அடிமையாக என்பது கூற முடியாது. இப்பொழுதெல்லாம் பாடசாலையில் உளவளம் சார் ஆசிரியர்கள் எல்லாம் நியமிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எதற்கான பாடசாலையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அது பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் திருத்துவதற்காகவே. ஒரு சிசுவானது தாயின் கருவறையில் 9 தொடக்கம் 10 மாதங்கள் இருக்கின்றது. எனினும் பாடசாலையில் ஒரு மாணவன் 13 வருடம் தங்களது கல்வி பயணத்தில் ஈடுபடுகின்றனர். இன்றைய சமூகத்தில் பல்வேறு காரணங்களால் மாணவர்கள் படிப்பை விட்டு வேலைக்கு செல்கின்றனர். பல தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடுகின்றனர். அவர்களது பிற்புலத்தை நோக்கும் போது அவர்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை என்பது புலனாகும். ஆனால் பாடசாலைக்கு செல்லும் ஒரு மாணவனை நாம் நன்கு அவதானித்தால் அவன் ஏனையோர்கள் விட ஒருபடி மேலேயே காணப்படுகின்றான். ஆசிரியர்கள் என்றால் ஆசு சர இடியர் என்று பொருள் பிரித்து கூறலாம். ஆசு அதாவது எம்மிடமுள்ள குற்றங்களை ஆராய்ந்து அதனை களைவர் என்று பொருள்வர். ஆகவே பாடசாலை நமக்கு நன்னல்களை புகட்டுவதில் வெற்றி அளித்துள்ளது என்று கூறி என் வாதத்தை நடுவர் அவர்களே, என் சார்பில் வாதிட வந்திருக்கும் என் தரப்பினர்களுக்கும் எதிர்வாதிகளுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வழங்கப்பட்ட தலைப்பில் மாணவர்களுக்கு நன்னறி புகட்டுவதில் பாடசாலை வெற்றி பெறவில்லை என்ற தலைப்பில் நான் வாதிட வந்துள்ளேன். பாடசாலையில் ஆசிரியர்கள் தமக்கு பிடித்த மாணவர்களை கல்வியை கற்றுக் கொடுப்பதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். ஆசிரியர்கள் மாணவர்களை பாரபட்சமின்றி நடத்துதல் அது மாணவர்களின் மனதில் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் படிக்க மாட்டோம் என்று படிப்பை கைவிடுதல். அப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் நற்பிரஜையாக உருவாக்கவில்லை. அதற்கு காரணம் பாடசாலை சமூகம்தான். ஏனைய மாணவர்கள் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் பாடசாலைக்கு பொருத்தமற்ற நிலையும் உருவாகி மற்ற மாணவர்களையும் அந்த கெட்ட செயல்களுக்கு தூண்டப்படுகின்றனர். பாடசாலை சமூகம் மாணவர்களை நட்பிரஜையாக உருவாக்குவதில் வெற்றி பெறவில்லை என உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றனர். நடுவர் அவர்களே, கலியங்கம் பாடசாலையில நன்னறி புகட்டுவது பாடசாலை தான். அது ஆமா இல்லையான்னு தான் தலைப்பு. நான் ஆமன்ற பக்கத்துல வந்திருக்கிறேன். பாடசாலையில ஒழுக்கக்கோவை என்னத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது? மாணவர்களை நன்னறிப்படுத்துவதற்காக ஒழுக்கக்கோவை பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கேற்ற வகையில தான் நாம் செயற்படுத்த வேண்டும். நாகுலி மகா வித்தியாலயத்தின் ஒழுக்கக்கோவை ஒழுக்கமும் கல்வியும் உயிர் எனப்படும். அதுக்கு இடமைதான் அந்த ஒழுக்கக்கோவை தயாரிக்கப்படும். அடுத்தது அவர் கூறியிருந்தார், படிக்காத மாணவர்கள் ஆசிரியர் கண்காணிக்க மாட்டார் என்று. அடியாத மாடு படிக்காத என்று கூறுவார். ஒரு ஆசிரியர் அடிச்சாதான் அந்த பிள்ளை படிக்கும். நீங்கள் அடிச்சா உடனே பேரச கூட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க படிக்காது. ஏன் இப்ப பட்டிமன்றம் நடத்துறாங்க? ஒரு பிள்ளைங்க கலை வளர்ச்சி என்பதை மேம்படுத்துறதுக்கான பட்டிமன்றம் நடத்துறாங்க. இதனால பரிசு வழங்குறார், சர்டிபிகேட் வழங்குறாங்க. என்னத்துக்காண்டி? ஒரு பிள்ளையை நன்னறிப்படுத்துறதுக்காக. அது பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இப்ப பாடசாலையில கட்டாயமா 16 வயதுக்கு மேற்பட்டவங்க கட்டாயமா கல்வி கற்க வேணும். ஆனா இங்க அப்படி இதை சொல்லினா 16 வயசுல கல்வி கற்கணும்னு சொல்லினா ஏன் இப்பத்த ஆசிரியர்கள் இதை சொல்லினா ஆசிரியர் கண்காணிக்க மாட்டீங்க, பிள்ளைகளை கண்காணிக்க மாட்டீங்கன்னு
கூட பாடசாலையில பின்னேற கிளாஸ்கள் எல்லாம் வச்சு அந்த கழுத்துல குறைவான மாணவர்களுக்கு குறைவாக சித்தியடைகிற மாணவர்களுக்கு எல்லாம் பின்னேற கிளாஸ் வைக்கிறதுல இப்ப நடக்க அதெல்லாம் கண்காணிக்கிறாங்க நாங்களும். மற்றது காலநிலையில பிடி செய்யறது வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக பிடி செய்யறது அது வேற இந்த நிலையத்திலே நடைபெறுறது. இது பாடசாலையில நடந்து பாடசாலை தான் நன்னறி ஊட்டுவதில் சிறந்தது என்று கூறி என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தோல் பறையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வலிமை சொல்ல வேண்டாம் கண் எல்லாருக்கும் புகழ்ந்து. இப்போது பேசிய எனது எதிர்கட்சிக்காரர் சொன்னார் 16 வயதுக்கு மேற்பட்ட வடிவாக கவிஞர்கள் 16 வயதுக்கு மேற்பட்ட, ஆனால் அப்படியல்ல 16 வயதுக்கு கீழ்பட்டவர்கள்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சாதாரண படிப்பறிவு கூட இல்லாமல் பட்டிமன்றம் நடந்து வந்திருக்கார்களே என்பது எனக்கு மிக கவலையாக. அது மட்டுமில்லாமல் இவர்கள் சொல்கிறார்கள் ஆசிரியர் அடிக்கிறார்கள், அடித்தால்தானே அடிக்காத அடி படியாதென்று. அடிப்பது பிரச்சனை இல்லை, அதுக்கு நாம் துன்புறுத்துவதுதான் பிரச்சனை. அடிப்பதை பற்றி நாம் எதிர்கட்சி நம்மளது கட்சி கலைக்கவே இல்லை. ஒரு பிள்ளையானது காமன் தியாகம், அதாவது ஒரு நாளில் காமன் தியாகம் நமது பாடசாலைகளில் வகிக்கின்றது. அப்படிப்பட்ட காமன் தியாகம், அதாவது நேரம் பொன்னானது என்ற மகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அப்படிப்பட்ட காமன தியாகங்களை இப்படியான பாடசாலை வீண்படுத்துகிறதே எனது மனக்கவலையாக கொண்டு. இப்போது பெரும் பிரபல்யமான ஒரு தலைப்புக்கா, அதாவது The Old Man and Sea, அதாவது கிழவனும் கடலும். அதாவது ஒரு கிழவன் ஒரு சிறுவனோடு சேர்ந்து நெடுங்கலும் கடலுக்கு போவான். ஆனால் அவனுக்கு ஒரு மீனும் பிடிக்கவில்லை. ஆனால் அந்த கிழவன் சொல்கின்றான், நான் ஒரு நாள் மிக பெரிய மீனை பிடித்துக் கொண்டு வருகின்றேன் என்று. ஆனால் அந்த சுற்றியிருந்தவர்கள் அந்த கிழவனை புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அந்த கிழவன் அவனது தனி மனித துணிச்சலோடு செல்கின்றான் கடலுக்கு. இவ்வாறு 84 நாட்கள் கழிந்து விட்டது. 85வது நாள் புதிய அதிரப்பு நிகழ்ந்தது. அவர் அந்த கிழவர் ஒரு மீனை பார்த்துவிட்டு ஒரு துடுப்பை அந்த குத்தி கிழித்து போட்டு அந்த மீனுக்கு எறிகிறார். ஆனா அந்த எறிஞ்ச மீனுக்கு அது சரியாப்பட்டது. அந்த மீன் எது தெரியுமா? மரியானா என சொல்லப்படுகின்ற சுறாவிற்கு அளவுடைய மீன். அது மட்டுமல்ல, அந்த மீனின் சத்த பாடியை வைத்துக் கொண்டு 5 சுறாக்கள் அதை சுற்றி வந்து விழுத்துள்ள. அந்த 5 சுறாவோடு அவர் உணவு நீர் இல்லாமல் 3 நாட்கள் போராடுகிறார். ஆனால் அவருக்கு அந்த மீன் கிடைத்து விட்டது. ஆகவே நாம் முயற்சி, சிறுவர்களது அந்த முயற்சி இருக்கின்றது. இவர்கள் சொல்கிறார்களா நாங்கள் தீய வழியில் செல்கின்றோம் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த ஆசிரியர்கள் எல்லாம் தீய வழியில் செய்கிறார்கள் தான் இவர்கள் தீய வழியில் செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த விவாதம் எவ்வாறு அமைந்திருந்தது? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல முன்வந்ததுக்கு அவைக்கு பாராட்ட சொல்லிக்கொண்டு அவையோட விவாதங்கள்ல வந்து ஒரு தொகுப்பு ஒன்று காணாம இருந்தது. எல்லா விவாதங்களுடைய அப்படியே கொஞ்சம் ஏத்த இறக்கமா சத்தத்தை கூட்டி அந்த வாதாடுற தன்மை அது வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. மற்றது பாயிண்ட்ஸ் வந்து சரியான விதத்துல முன்வைக்கப்படே இல்லை. அறகுறையா அப்படி சொல்றதை விட ஒரு சிறிய நேர பற்றாக்குறை இருந்ததான் அவர்களுக்கு. பாயிண்ட்ஸ் வந்து சரியான வகையில முன்வைக்கப்படாத தன்மையும் இருந்தது. மேலும் விடயங்களை வந்து உட்புகுத்தி இருக்கலாம். அவையில முயற்சிக்கு பாருங்க. அவங்க சரியான ஒழுங்கைப்பட சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. மற்றது எங்களோட கருத்துலையும் வந்து விவாதம் வந்து நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியா சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. புத்தகத்தை வந்து எடுத்து காட்டி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. முன்வந்ததுக்கு மிக பாராட்டுகள். மற்றது வந்து இந்த தரப்புல வந்து 2 போர்ட்ஸும் வந்து நல்லா செஞ்சிருக்கிறோம். மற்ற அந்த பக்கத்துலேயும் எல்லாருமே கூடுதலாக நல்லா செஞ்சிருக்கிறோம்.
இந்தியாவிலேயும் எல்லாரும் பொதுவாக நல்லா செஞ்சிருக்கோம். இவையோட கருத்துக்களை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சொல்லியிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். ஒரு பொருள், ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஒருமைப்பாடு, தர்க்கவாதம், நேரத்திற்குள் விடிய அடக்கம், இதையும் உடல் மொழி, இதை வச்சுக்கொண்டு விமர்சனம் சொல்லி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பொருள்ல பற்றாக்குறை இருக்கிறது, அது பொருள் சிறப்பாக இருந்தது. நான் என்னுடைய அபிப்பிராயம், பொருள் சார்ந்து இரண்டு அணியினரும் குறுகிய நேர பரப்பிற்குள்ளே அவர்களுக்கு உரிய தயார்படுத்தல் நேரம் வழங்கப்பட்ட நிலையில் பொருள் சார்ந்து இரண்டு அணியினரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லது பாராட்டக்கூடிய விதத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். பொருள் சார்ந்து. அடுத்தது தர்க்கவாதம் என்று சொன்னார். இந்த விவாத நிகழ்ச்சிக்கு என்னுடைய அவதானியில தர்க்கவாதம் இருக்கவே இல்லை. விவாதத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான். ஒருவர் பேசியதை மற்றவர் மறுக்கவர், ஒருவர் பேசியதை மற்றவர் மறுக்கவர். நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு கருத்தை முன்வையுங்கள், நான் அதை மறுக்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க. நான் வந்து நீ பேசின மாதிரியே பேசு, ஒரு வசனத்தை பேசிக்கொண்டு நீ பாட்டு. ஒரு கருத்தை சொல்லு, உங்களோட கருத்தை சொல்லு. என்னண்டு ஆவண் சொல்றீங்க ஏன்னா, அதாவது பாடசாலைகள் மாணவர்களுக்கு வந்து நிறைய புத்தகங்கள், நூலகங்கள் என்பவற்றை அமைப்பதன் மூலமும் நிறைய கல்விகளை வழங்குவது, பின்னேற்றத்துல கிளாஸ் வைப்பது, அப்படி கல்வி அறிவு மட்டம் குறைந்த மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து கல்வியை வழங்குவதில் வந்து எங்களோட பாடசாலை சமூகம் வந்து வெற்றி பெற்றிருக்குது. நான் என்ன சொன்னா, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு புத்தகங்கள், நூலகங்கள் அமைச்சு கொடுக்கிறதுல பாடசாலை வெற்றி பெற்றிருக்கிறது.